டி.எஸ். முகமது அவர்களே, இதற்கு முன் வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கும் சகோதரர் முகமது அவர்களே, கண்டனங்களை ஆற்றலிருக்கும் ஏசிபி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அன்பண்ணன் நிஜாம் முகைதீன் அவர்களே, தென்காசியின் அஇஅதிமுகவின் நகரக்கழக செயலாளர் அன்பு சகோதரர் சுடலை அவர்களே மற்றும் ஏசிபி கட்சியின் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் திவான்மணி அவர்களே, ஏசிபி கட்சியின் மாவட்ட தலைவர் சகோதரர் சிக்கந்தர் அவர்களே, கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஒரு காலத்திற்கு இந்த களத்தில் நிற்பதற்கு பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் கட்சி தங்களுடைய ஆர்ப்பாட்டம் வந்தாலே கண்டிப்பாக என்னை மறப்பதில்லை. மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்து களத்தில் போராடுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன் நான் நின்ற களம் வேறு, இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் களம் வேறு. தெரியும், அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் போர் ஒன்றுதான், சண்டை ஒன்றுதான், எதிர்ப்பு ஒன்றுதான். அநீதிக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக நிற்பதுதான் கொள்கை என்ற முடிவோடு எதிர்ப்பையோடு நின்று கொண்டிருக்கிறேன். அதிலையும் கண்டிப்பாக எங்களுடைய செய்திகளை தவறாமல் கொண்டு செல்வதற்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அதே செய்தியை போடுவதற்காக தங்களுடைய வீடியோ மொபைலில் பதிவு செய்து கொண்டிருக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம். மின் கட்டண உயர்வு, மின் கட்டணத்தில் மட்டும்தான் நம்ம போராட வேண்டியது. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், ரத்து செஞ்சாங்க. இதுவரைக்கும் இதே அரசு எத்தனையோ காரியங்களை எதிர்த்து போராடியது. அது ஒன்று இந்த டாஸ்மாக் போயிருக்கு. இந்த டாஸ்மாக் எத்தனை பேருக்கு தெரியும்? கொரோனா கடந்து வந்திருக்கும் போதே நம்ம கொண்டு வந்து ஓட்டத்தை வச்சு ஓடக்கூடிய கையெழுத்துங்க, மோட்டம் கொடுங்க, காலை கொடுங்க. இப்ப டாஸ்மாக் என்ன ஸ்கீம் என்ன பண்றாங்கன்னா, நைட்டி அளவு கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த அரசுடைய சாதனை. என்னன்னு கேட்டா, கள்ளக்குறிச்சியில குடிச்சு செத்து போயிட்டாங்க. 60-70 பேர் செத்துட்டாங்கன்னா அதை போக்குவதற்காக, இந்த மக்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக குடிக்கிறது இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே என்ற தரிசனையோடு தமிழக அடுத்தது நைட்டி எல்லாம் குடிக்க வந்தாங்க. விலையெல்லாம் கொடுக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு அவங்க விலையை குறைச்சு கொண்டு வர போனாங்க. இது ஒரு சாதனை. மது ஒழிப்பு சொல்லணும். மது ஒழிப்புன்னு அவ்வளவு நம்முடைய இன்றைய தமிழக முதல்வர் அந்த காலத்தில் போறாங்க. டாஸ்மாக ஒழிக்கணும், டாஸ்மாக அழிக்கணும், நிறுத்து போராடணும் சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் சேர்ந்து போராடணும். ஆட்சி வந்ததோட பின்னாடி ஒரு சாதனை. இந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூல், ஐசிஐ ஸ்கூல் இருக்கு. என்னன்னா கவர்மெண்ட் ஐடிஐ இருக்கு. பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு. அந்த இடத்துல ஆளுங்கட்சியுடைய ஒரு சட்டமன்ற
எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த பாரை திறக்கலாமா வேண்டாமா, அதற்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா அரசு முடிவு பண்ணாமல் ஆட்சிக்கு வந்திருக்கோம் என்று பார் தொடர்ந்த இதே கூட்டணியில் இருக்கவங்க போய் அந்த பாரம் திறந்து அடுத்த நாளே போடுறோம். அடுத்தது இப்ப மின்கட்டணத்தை ஏற்பா வானளவு போயிடுச்சு, கரண்ட் நினைச்சாலே ஷாக் அடிக்குது, வயலை பார்த்தாலே ஷாக் அடிக்குது. இப்பதான் தெரியுது கரண்ட்டுக்குள்ள பார்த்தாலே ஷாக் அடிக்குது. அதுக்கு ஒரு மீட்டர் போடுவாங்க போல, ரொம்ப பயப்படாதீங்க. சூரியன் வந்திருக்குது, அது எங்க கட்சியை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கும் மீட்டர் போடுவாங்க. மக்களை பாதிக்கும் திட்டங்கள் முழுக்க முழுக்க இதுல வேற. அதனால கட்சி மாதிரி இங்க வந்திருக்கேன்னா என்னை பார்க்கிறவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. பாத்தீங்கன்னா 40 நகரம் வென்று விட்டார், தமிழ்நாட்டில் 40 வந்து விட்டது, 40 என்ன செய்யல. ஐயா நாங்க எல்லாம் முதல்ல கலப்பட ஓட்டு எம்ஜிஆர் அந்த டைம்ல படத்தை பார்க்கிறோம். தமிழ்நாடுவாவும் 40 ஏன்னா அந்த 40க்கு பெருமையா அந்த ஒரு ஆளுக்கும் பெருமையா, அந்த தரம் முடிவு எல்லாருக்கும் பெருமை. 40 வந்து உட்கார்ந்து என்ன பேசணும், சனாதனம் 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 சனாதனத்தை ஒழிப்போம்னாங்க, போராடுவாங்க. எந்த விதத்தில் போராடி இருக்கீங்க? சனாதனத்தை அனுப்பிச்சிட்டீங்களா? மோடிக்கு எல்லாம் போராடுனீங்க, இப்ப உங்க பிறகு என்னாச்சு? சத்தம் வருதா? பிரதமரை வச்சு சனாதன வார்த்தை எதுவும் வருதா? ஒன்றும் வராது. இதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசு தமிழை காட்சி பிடிக்கிறதுக்காக நாங்கள் தான் இருக்கிறோம் சொன்னாங்க. இப்ப திட்டங்களால இந்தியாவோட திட்டங்கள் தான் தெரியுமா? நம்மளும் அதெல்லாம் பேரை வச்சாங்க, தாராளமாக போட்டு கொடுக்கிற திட்டம். பேரணுக்கு கவுன்சிலர் இல்லைங்க, ஜல் ஜீவன் திட்டம் யார் அறிவிக்கிறா? முதலமைச்சர் அறிவிக்கிறார். யார் முன்மொழியா? அதே நீர்வளத்துறை, அந்த நீர்வளத்துறை மட்டுமல்ல நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சொன்னார் ஜல் ஜீவன் திட்டம். இல்லையா ஜல் ஜீவன் அதுதான் ஒருங்கிணைந்த சகி கேள்விங்களா? போர்டு பார்த்தீங்களா? சகி திட்டம். சகிங்கிறது தமிழா? கிருஷ்ணாடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சகினா ஒரு மரத்துன்னு ஒரு அர்த்தம் வருது. இன்னொரு பார்த்தீங்கன்னா சகிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, கோழிக்கு இன்னொரு வார்த்தை சகி, கன்னட வார்த்தை சகி. தமிழ் என்ன போச்சு? ஆக மொத்தம் நல்லா பாருங்க, இந்த அரசாங்கம் ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு வெற்றியான அரசாங்கமா உண்மையால் காலத்தை தட்டிப்பட்டு வர அரசாங்கம். இனி பழைய காலத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. எல்லாரும் அறிஞர் நாங்கள் பொறுத்தவோ மெழுகுவர்த்தி வாங்கவோ அதுக்கு வழி போடுவாங்க, அதுக்கு ஒரு வழி உண்டு, அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்க. அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுல தென்காசி மாவட்டம் வந்துடக்கூடாதா? வந்தா நல்லா இருக்குமே, வளர்ச்சி அடைஞ்சுமே வராங்க. எதுக்குதான் இப்ப தென்காசி மாவட்டம் தனியா வந்து யோசிக்க வேண்டியது. கனிம வளத்தை பூரா பாத்தீங்க நாடி நாடியா தனித்தனா போகுது. அன்னைக்கு பேசின வாய் என்ன செஞ்சிருக்கோம்? இன்னைக்கு தடுத்துக்கணுமா வேண்டாமா? வடிவம் சொன்ன மாதிரி அன்னைக்கு பேசுற வாய் வேற வாய், இன்னைக்கு பேசுற வாய் நான் சொல்ல மாட்டேன், எந்த வாயும் சொல்ல மாட்டோம், வெளியே பேசு. தென்காசி மாவட்டம் அழிவின் பாதையில போயிருக்கு. ஒரு பக்கம் கனிம வளம், ஏற்கனவே டாஸ்மாக் திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. சொல்ல முடியாது தென்காசி அவங்க தெரியுமா? ஒரே நாள்ல 13 பார் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அடுத்தபடி பக்கத்துல இந்த இயற்கை விவசாய சங்கம் போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம். என்ன நம்ம பழைய குற்றாலம்
பழைய என்னன்னா பழைய குற்றாலம் வனத்துறை கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் படித்து வருவாரா தெரியல. என்னமோ அண்ணாமலை பேட்சி இருக்கிற மாதிரியே வரலாறு தெரியும். அந்த ஐபிஎஸ் பேட்சா இருக்கும்போது நமக்கு வழங்க சொல்றாங்க. இந்த மலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7,000 குடும்பங்கள் உதவும்னா ஒழுங்காக அந்த திட்டத்தை ஒழுங்கா பாத்தீங்கன்னா கலெக்டர் சொல்றாங்க. இந்த பழைய குற்றாலம் மலை என்பது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். அப்படின்னா என்னது? சுற்றுப்புற சூழல் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். அந்த ஏரியாவுடைய குற்றம் யாருடைய குற்றம்னா மத்திய அரசுடைய திட்டம். எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் சொல்லப்போனா மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதையும் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டத்துடைய முதல் இது என்னன்னா அந்த மலையில வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு போர்வல் கூட போட முடியாது, எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் வராது, கட்ட முடியாது. ஏற்கனவே ஆட்டா கமிட்டின்னு ஒரு வார்த்தை அதுக்கு நம்ம அனுமதி ஒரு அப்ரூவல் கூட வழி இல்லாம அனுமதிச்சிருக்கோம். அடுத்து அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்து அதற்கும் செவி சாய்க்காமல் ஆமாம் சொல்லியாச்சு என்ன சொல்றா நாங்கள் வந்து வனத்துறை இடம் சொல்லி சொல்லுவோம். பொதுமக்களே ஏதோ அந்த குற்றாலம் போய் நாங்கள் எல்லாம் குளிக்கிறோம் தான் நினைக்க வேண்டாம். நாங்க யாரும் இப்போதைக்கு குற்றாலம் பக்கத்தில் குளிக்கவே கிடையாது. ஆனால் தண்ணீர் நமது உரிமை, நிலம் நமது உரிமை, வனம். மலையை எடுத்தாருன்னா தென்காசி மாவட்டத்தில் எல்லாருக்கும் வந்து கிடையாது. 10 கிலோமீட்டர் தென்காசி இல்லை, கடற்கரை தங்கவேல் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆகவே சொல்லுகிறேன், முதியவர்களுக்கு இருக்கிறோம் ஒரு கவனிப்பு கூட இந்த ஆட்சியில் மனிதர்களுக்கு இல்லை. 40 வென்றுவிட்டார்கள், வாழ்த்துக்கள் தான். அந்த 40 இதுவரைக்கும் என்ன சாதித்தொன்று என்று சொன்னால் கணவனுக்கு எதிராக வாய மூடுகிறார்கள், மோடிக்கு எதிராக வாய மூடுகிறார்கள். திமுகவில் ஒரு முக்கிய தலைவர் சொல்றார், உங்கள் தந்தையை நாங்கள் தலையில் வைத்துக் கொண்டோம். அமைச்சர் தந்தையை சாதனை சொல்றார், செய்தியாக வந்திருக்கு. அந்த தமிழக கொண்டு வச்சு நாங்க அவரை காண வச்சோம், நடத்துற இயக்கத்தை நடத்துறோம். உங்களை போரில் தூக்கி சமர்க்கிறோம். உங்கள் மகன் உதயநிதியையும் எங்கள் கைகளில் ஏற்றி தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம். நாளை உங்கள் பேரனையும் தூக்கி நாங்கள் சுமக்க வேண்டும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் பாஜக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு உங்களை தூக்கிட்டு போறதுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம். செந்தில் பாலாஜி கூட இன்னும் வர முடியல, ஒரு சாதாரண வெளியில வர முடியல. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறது. மின்சாரம் மட்டுமல்ல, இந்த ஆட்சியும் அகற்றப்பட வேண்டும். 2026 நமது குறிக்கோள், எஸ்பிபிஐயின் குறிக்கோள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குறிக்கோள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர் மக்களும் புரிந்து கொண்டார்கள். 2026 கண்டிப்பாக மீண்டும் நம்முடைய கரங்களில் அந்த கருப்பு மையை போடும்போது கருப்பை உங்கள் முகத்தில் தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் எதிர்ப்பை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். 2026 மக்கள் ஆட்சி மலரட்டும். சாத்திருக்கிறது மின்சாரமாக இருந்தாலும் உங்களை அளிப்பது நாங்களாகத்தான் இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பளிக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தலைவர் அருள் சிங் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை